சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் 2 திரைப்படம் தற்போது தயார் நிலையில் இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பேச்சு போய்க்கொண்டு இருக்கு. படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை படக்குழு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் படத்துடைய ரிலீஸிற்கு 2 மாதம் தான் இருக்கு அப்படின்றதுனால ப்ரொமோஷனையுமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்களாம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வார இறுதியில், அதாவது நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக்குக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. அடுத்த வாரம் முதல் பாடல் வெளியாக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. இந்த முதல் பாடல வழக்கம் போல அனிருத் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக பாடியிருக்காரா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த படமான தலைவர் 173வது படம் பற்றி முக்கிய தகவல் ஒன்றுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படம் ஒரு ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால படப்பிடிப்பே 4-5 மாதங்கள் தான் இருக்குமா. அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு இந்த படத்தை பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அதே பொங்கலுக்கு நம்ம அஜித் சாருடைய AK-64 படத்துடைய ரிலீஸையுமே பிளான் பண்ணியிருக்காங்களா. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அதிர்ஷ்ட நடிப்புல உருவாக இருக்கும் திரைப்படம் தான் AK-64. இந்த படத்துடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் ஆரம்பமாக இருக்கு. இந்த படமுமே ஒரு குறுகிய கால படம் அப்படின்றதுனால இந்த படத்தையுமே அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு பிளான் போட்டிருக்காங்களாம். ஸோ தலைவர் AK உடைய நேரடி மோதலை அடுத்த பொங்கலுக்கு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி பேட்ட விஸ்வாசம் ஆகிய 2 படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. அதுல பேட்ட படத்தை விட விஸ்வாசம் அதிக வசூல் செய்து மாஸ் காட்டியது. ஆனால் இந்த முறை சூப்பர் ஸ்டார் விடுறதா இல்லையாம், கண்டிப்பாக போட்டி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருக்காராம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.